Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட மேரேஜ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். மேரேஜ்க்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபங்க்ஷன் நடந்தது அது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட மேரேஜ் 3ஆம் தேதி நடந்தது. 1ஆம் தேதி பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ரொம்ப ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. 1ஆம் தேதி காலையில வந்து பாத்தீங்கன்னா 4:30 இருந்து 6க்குள்ள வந்து பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வந்து பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சு ரெடி ஆகிட்டாங்க. எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டக்கு டக்குன்னு எந்திரிச்சு எல்லாம் 5 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே ரெடி ஆகிட்டு பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு அங்கே வேலையே இல்லை. நான் வந்து சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்த விஷயத்தெல்லாம் தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நானும் எந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனதில்லை. எனக்கு அதை பற்றி பெருசாகவும் தெரியாது. என்னோடய மேரேஜுக்கு பண்ணும்போது தான் எனக்கே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கே அப்போ தான் தெரிஞ்சது. நானும் கொஞ்சம் ஆர்வமாக பார்த்துட்டு தான் இருந்தேன் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கும் தெரியணும் இல்லையா. அதனால் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் நம்ம மேரேஜ்க்கு பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்க. இந்த மாதிரி சாக்கு பையில் மணல்லாம் கொட்டி பந்தக்கால் வந்து நட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நவதானியெல்லாம் அதுக்குள்ளே போட்டு கற்பூர தீபாரதனெல்லாம் காட்டி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சாமி கும்பிட சொல்லியிருந்தாங்க. நானும் கும்பிட்டுருப்பேன். 6 மணிக்குள்ளே பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த வெத்தலை பாக்கு ப்ளவுஸ் பீஸ்லாம் வச்சு தாம்பூலம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. அதையும் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதையும் நான் வந்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். தாம்பூலம் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லார் காலையும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னை அப்படி அடுத்த நலங்குக்கு ரெடியாக சொல்லி அனுப்பி விட்டாங்க. அடுத்தது 7 மணிக்கெல்லாம் நான் வந்து ரெடியாக இருக்கணும். என்ன நலங்கு வைக்கணும், ஃபஸ்ட்டு மேரேஜ்க்கு என்ன நலங்கு தான் வைப்பாங்க, எங்கள் வீட்டு சைடில் அம்மா சைடில் இதுதான் ப்ரொசீஜர்னு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. எல்லோரும் வந்து கொஞ்சம் காலையில் பந்தக்கால் நடுறப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க, என்ன பண்ணணுமோ அப்படி. அப்புறம் நலங்கு வைக்கும்போது எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஜாலியாக கலகலன்னு பேசிட்டு சிரிச்சிட்டு என்னை கிண்டல் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து நம்மளும் ஃபன் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்ம மேரேஜில் நம்ம தனியாக தானே தெரியும், நம்மளை வச்சு தான் எல்லோரும் கலாய்ப்பாங்க. அப்போ கொஞ்சம் கூச்சமாக ஷையாக அந்த மாதிரி இருந்துச்சு. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். நிறைய பேர் நலங்கு வைக்கிறது காட்ட முடியாதுன்றதுனால ஒரு சிலர் மட்டும் நலங்கு வைக்கிற கிளிப்ஸை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். காலையில் எண்ணெய் நலங்கு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே வந்து நலங்கு மாவு ரெடி பண்ணுவாங்க. அந்த நலங்கு மாவு வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வைப்பாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு சந்தனம் தான் வைப்பாங்க, நலங்குன்னு சொன்னாலே நம்ம சந்தனம் தானே வைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் போல் அப்படின்னு இருந்தது. நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சீர்லாம் வச்சு நலங்கு வந்து வைப்போம். ஆனால் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால ஊர்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப நாள் தங்கி வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நலங்கு வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் டைமும் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்து எல்லாரையும் ஒரே டைமில் வந்து நலங்கு வைக்க சொல்லிட்டோம். சீர்லாம் ஒன்றா வச்சு ஒரே டைம் சாப்பாடு செஞ்சு போட்டு நலங்கு வச்சுருங்க அப்படின்னு சொன்னதால் 3 நலங்கு தான் நடந்துச்சு வீட்டில். காலையில் எண்ணெய் நலங்கு, மதியம் சந்தன நலங்கு நடந்தது. இப்போ அடுத்தது நம்ம சந்தன நலங்கு தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் நலங்கு வச்சு முடிச்சுட்டு ஆரத்தியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு யார் நலங்கு வச்சாங்களோ அவங்க வந்து சீர்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து அக்கா மாமா தான் வந்து நலங்கு வச்சாங்க. காலையில் அம்மா வீட்டு சைடில் வைக்கணுன்ற ப்ரொசீஜர்னால அவங்க வந்து எடுத்திருந்த சாரீ எல்லாத்தையும் வச்சு தட்டில் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோடையும் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். காலையில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன நலங்கு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சுது. பந்தக்கால் நட்டதுக்கப்புறம் தான் வாசலில் வந்து தோரணெல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணனால இந்த நலங்கெல்லாம் நடக்கிற டைம்லேயே வாசலில் வந்து வாழை மரம்லாம் கட்டி தோரணம் வந்து கட்டி ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. நைட்டில் பார்க்க இன்னும் நல்லா சூப்பராக இருந்தது. அந்த சீரியல் லைட்லாம் போட்டதுனால என்ன நலங்கு முடிச்சுட்டு திரும்பவும் ரெடியாக சொல்லியாச்சு அடுத்த நலங்கு சந்தன நலங்கு வைக்கிறதுக்கு. இந்த நலங்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களுமே சேர்த்து வைக்கிற நலங்கு. இந்த நலங்கு வைக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்ருந்தோம். எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த தோரணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பூ தான். எல்லாமே போயிட்டு மேரேஜுக்கு முன்னாடியே அண்ணா அம்மா எல்லாருமே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டில் நலங்கு வைக்கும் போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் பின்னாடி நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சந்தன நலங்கு வச்சு முடித்ததுக்கப்புறம் எத்தனை பேர் சீர் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். நலங்கு ஒரு 11-12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மதியம் லஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாருமே நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். வீட்டிலே தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பாடெலாம் ரெடி பண்ணோம். ஈவினிங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நலங்கு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நடந்துச்சு. நம்ம வீட்டில் நலங்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேராக எல்லாருமே கிளம்பி ஷர்மிளா அக்கா வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம்.
நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் அவங்க வீடு இருக்கிறதுனால அங்கே வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம், எங்களோட வீட்லேயே நாங்கள் நலங்கு வைக்கிறோன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், இது போல் எல்லோ கலர்லேயே வந்து நம்ம ட்ரெஸ்லாம் எல்லோரும் போடணும் ஒன்றா, இந்த மாதிரி தீமில் வந்து நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணதுனால ஊர்லேருந்து வந்த எல்லா சொந்தக்காரங்களுக்குமே அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட எல்லோ கலர் சாரீ அதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு. அதே மாதிரி எல்லாருமே எல்லோ கலர் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு தெரியவே தெரியாது, அங்கே பார்க்குறப்ப தான் தெரியும். வீட்டில் ரெடி ஆகிட்டு கிளம்பும் போது எல்லாருமே எல்லோவில் இருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஷாக், எவ்வளோ அழகாக சூப்பராக மெனக்கெட்டு நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க பாரு அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்குறப்ப. ஷர்மிலாக்கா வந்து தனியாக நலங்கு வைக்கிறதுனால அவங்களுடைய சீர் எல்லாமே வந்து அவங்க வீட்டிலே வச்சு கொடுத்துட்டாங்க. பழங்கள் அந்த மாதிரி, அப்புறம் ட்ரெஸ்ஸு எனக்கு சாரீ எடுத்து வச்சுருந்தாங்க, அந்த சாரீ தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் முக்கியமாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொலுசு வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து மேரேஜ்க்கு கொலுசு வாங்கலை, வீட்டில் ஆல்ரெடி அண்ணா அப்போ தான் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க கொலுசு. அது கொஞ்சம் நார்மலாக வீட்டில் போடுற மாதிரி இருக்கும். சரி அதுவே போதும், புது கொலுசு தானே எதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் அவங்களே போயிட்டு கொலுசு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் அந்த நலங்கு ஃபங்க்ஷனில் போட்டு விட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும், ஓ கொலுசுலாம் நமக்காக சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்காக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு. அப்புறம் சந்தன நலங்கு வைக்கிறது வந்து எல்லாருமே வைக்கலாம், மாமா முறை இருக்கிறவங்க எல்லாரும் அண்ணா தம்பி எல்லாருமே வைக்கலாம் அப்படின்னதுனால வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வந்து வச்சு விட்டாங்க. அது ரொம்ப இன்னும் சூப்பராக ஃபன்னாக போச்சு. நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இங்கேயும் வந்து ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கேங்காக வந்து எல்லோரும் எல்லா ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஒன்றா எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக அவங்க வீட்லேயே வந்து டின்னரும் ரெடி பண்ணிட்டாங்க. டின்னரும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நைட்டு கிளம்பவே 9-10 மணி ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு நான் வந்து மாப்பிள்ளையோட ஊருக்கு மேரேஜுக்காக கிளம்பணும். அந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.